நண்பர்களே, மீண்டும் ஒரு சர்வீஸ் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைக்கு நாம ஹை கோகி கம்பெனியோட 10mm ட்ரில்லிங் மெஷின் தான் சர்வீஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நண்பர்களே, தயவு செய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப நாம இந்த மெஷினோட எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிக்கலாம். மார்க்கெட்ல இந்த கம்பெனியோட இந்த மாடல் ட்ரில்லிங் மெஷின் வரதுக்கு முன்னாடி மக்கிட்டா கம்பெனி தான் இந்த டைப் மெஷினை லான்ச் பண்ணாங்க. போட்டி இல்லாத காரணத்தாலே மக்கிட்டாவோட அந்த 10mm ட்ரில்லிங் மெஷின் பயங்கரமா சேல்ஸ் ஆச்சு. பாருங்க, இதோட ஃபீல்டு காயில் முழுவதுமாக எரிஞ்சு போயிருக்கு. முதல்ல கியரை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த இரண்டு கார்பன் பிரஷ் ஹோல்டர்களையும் நாம ரிமூவ் பண்ணி ஆகணும். பிரஷ் ஹோல்டர்களை ரிமூவ் பண்றதுக்காக இதில் இருக்கின்ற 4 ஸ்க்ரூகளையும் நாம இப்போது கழட்டி ஆகணும். ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. இப்போது பிரஷ் ஹோல்டர்களை நாம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இரண்டு பைபர் சீட்டுகளும் பிரஷ் ஹோல்டர் ஹீட் ஆகி பாடி டேமேஜ் ஆகாம தடுக்குது. ஃபீல்டு காயில் ஹீட் ஆகி டேமேஜ் ஆனதனால இதிலிருந்து ஆமச்சோ வெளியே எடுக்க முடியவில்லை. இப்போது பேரிங்கில் உள்ள ரப்பர் புஷ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மெட்டல் பீஸ் எடுத்து ஆர்மேச்சரை மெதுவாக தட்டி ஃபீல்டு காயிலிலிருந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போது நாம ஃபீல்டு காயிலோட எல்லா வயர்களையும் சுவிட்சிலிருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். சுவிட்சில் இருந்து வயர்களை டிஸ்கனெக்ட் பண்றதுக்காக மெல்லிய ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவில் இப்போது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அந்த மாதிரியே வயர்களை சுவிட்சிலிருந்து இந்த சின்ன ஸ்க்ரூ டிரைவர் உபயோகித்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரஷ் ஹோல்டர் வயர்களை மட்டும் நாம ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சுவிட்சில் வருகின்ற காயில் கனெக்ஷன் ஆனாலும் சரி, பிரஷ் ஹோல்டர் கனெக்ஷன் ஆனாலும் சரி, எதிர் திசையில் தான் பிட் பண்ணி இருப்பாங்க. இப்போது புது காயிலே அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். சுவிட்சிலிருந்து மெயின் வயரை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் இந்த வயருக்கு பதிலா புது வயரை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி இருக்காங்க. சுவிட்சிலிருந்து மெயின் வயரை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் இந்த வயருக்கு பதிலா புது வயரை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி இருக்காங்க. காயிலோட நீளமான ப்ளூ கலர் வயர்களை நாம இப்போது சுவிட்சோட கீழ்ப்பகுதியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். மீதமுள்ள ஆஷ் கலர் 2 வயர்களை பெஸ்கோல்டரில் கரெக்ட் பண்ணிக்கணும்.
இவ்வளவுதாங்க இதோட கனெக்ஷன். மீதமுள்ள ஏசி மெயின் கனெக்ஷன் காயில் ஃபிட் பண்ணதுக்கு பிறகு கடைசியாக மாட்டிக்கலாம். இப்போது ஆர்மிச்சர் எடுத்து ஃபீல்டு காயிலுக்கு உள்ள கனெக்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், ரப்பர் புஷ் எக்காரணத்தாலும் மறந்திடாதீங்க, அதை பேரிங்கில் மாட்டிடுங்க. பாடியில் ஃபீல்டு காயிலோட சீட்டிங் கரெக்டாக இருந்தால் ஆர்மெச்சர் சுத்திவிட்ட உடனே ஃப்ரீயாக சுத்த வேண்டும். இப்போது நாம இந்த பைபர் பேக்கிங்கை கரெக்டாக வைத்து பிரஷ் ஹோல்டரை ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணும் போது கார்பனை பிரஷ் ஹோல்டரில் சொருகிக்கோங்க. அப்புறம் ஸ்க்ரூஸை நன்றாக டைட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது பிரஷ் ஹோல்டரையும் முன்பே சொன்ன மாதிரியே ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போது மெயின் கியரை மாட்டிக்கலாம். முக்கியமான விஷயம், ஏசி மெயின் வயரை நான் முதலிலேயே மாட்டிட்டேன். அது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கவில்லை. எடிட்டிங் கில்ஸ் கெட் ஆனதுக்கு மன்னிக்கவும். இப்போது டாப் கவரை மாட்டிக்கலாம். எல்லா ஸ்க்ரூஸையும் நன்றாக டைட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் கீழே தெரிகின்ற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிருங்க. மெஷின் இப்போது சூப்பராக ரெடியாகிவிட்டது.